தம்பி உங்க அப்பா கூட நாங்க தான்ப்பா. ஆனா கொள்ள சொன்னது வேற ஆளுப்பா. மரோட்டா எங்க மறைஞ்சிருக்கிற எப்போ சுடுவானுன்னு தெரியலடா. என்னடா பண்ண இப்போ? டேய் இன்னைக்கு 2 பேரும் செத்தீங்கடா. என்னடா கோழி திருடைய மாதிரி முடிக்கிற? ஒரு விதத்தில் உங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரை நான் உணர்ந்ததுக்கு முக்கிய காரணமே நீங்கள் 2 பேர் தான். என்ன சொல்கிறேன்? 100 விதத்தில் உங்கள் 2 பேரும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. விவரம் தெரிஞ்சு அவர் ரசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவர் இல்லாத காரணமும் நீங்கள் தான். தெரிஞ்சு கொலை பண்ணுறது ஒரு விதம், தெரியாமல் கொலை பண்ணுறது இன்னொரு விதம். ஆனால் எங்கள் அப்பா யாருன்னு தெரியாமையே கொலை பண்ணிட்டீங்களே, அதுக்கு காரணம் பின்னாடி யார் இப்போ தெரியணும். இப்போ தெரியணும். எனக்கு தெரிஞ்சாக எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு என் காதலையும் ரத்தம் வரப்போகுது. என்ன பண்ண போறான்னு தெரியல. சொல்கிறீங்களா? பல்றீங்களா? எங்கள் அப்பா சத்தாப்பா என் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரல. ஆனால் இப்போ நினச்சி அழுதுட்டு இருக்கேன். எனக்கு யாராவது சொல்லுவா? யாராவது சொல்லுவா? உன்னை நினச்சி தினம் நான் அழுதுக்கு இருக்கேனடா. எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லுவா? டேய் சனியனே, அவங்க அப்பனை கொலை பண்ண சொன்னது யாருன்னே அவனுக்கு தெரியல. நீயா ஒரு கதையை கட்டி என்னை பயந்து உடச்சிட பண்ணாடா. சனியனை பிடிச்சி உள்ளத்துக்கு பாக்கெட்டில் போட்டுட்டோம். அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அவன் அடியை கூட தாங்கிக்கலாம். ஆனால் அவன் பேச்சை தாங்க முடியலடா சாமி, தாங்க முடியல. அங்கே என்னடா குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? உங்க அப்பாவை சொன்னது ஏசி தான் சார். ஆமாம் சார், நாங்கள் இல்லை சார். டேய் மொட்டை பாசு, இப்போ நான் சொல்கிறத அத்தனையும் சொல்லி அந்த ஏசியை ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்கிறேன். புரியா ஃபோனை? போடுறா ஃபோனை. அந்த நாயை காலி பண்ண நான் பிளான் பண்ணா அவன் ஏன் குடும்பத்தை தூக்க பார்க்கறான். அவனை அந்த விஸ்வா பையன், அவனை நான் எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பேன். அவன் என்னை காப்பாத்திட்டாங்க. அவன் மூஞ்சில எப்படி இங்க முழிப்பேன்? அவன் தான். ஏண்டா நாயே, என்ன தைரியம்டா உனக்கு? இன்னைக்கு நீ செத்தடா. சார் இதெல்லாம் ஒரு செட்டப் தான் சார். விசுவாவை நாங்கள் போட்டு போட்ட நாடகம் சார். அந்த டைமில் அந்த அம்மா குறுக்க வந்துட்டாங்க, தப்பாக நினச்சிட்டாங்க சார். என்னடா கதை விடுற? சார் உண்மையை தான் சார் சொல்கிறேன். அந்த விசுவா வந்து எங்களை போட்டு அடி அடிச்சிட்டாங்க சார். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் மானுங்க பயந்து தான் நாம் எப்பவும் வழக்கமாக சந்திக்கிற இடத்துல நானும் என் தம்பி மறைஞ்சிருக்கேன் சார். நீங்கள் நேரில் வாங்க சார், நான் உண்மையை சொல்கிறேன் சார். அங்கே இருடா, நான் வரேன். கிட்டே கதை விடுறான். இன்னைக்கு அவன் ஜோலி முடிச்சிருக்கான். டேய் என்னடா, என்ன கட்டி போட்டு விளையாடுறீங்களா? நாயை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். ஓ எங்காவது கொக்கு பழக்கம் போய் சுட்டு தெரியா? என்னடா மரியாதை குறையுது? உண்மையை ஒருத்த கட்டி வச்சிருக்கிறான், இதில் மரியாதை உனக்கு கேட்குதா? வா. என்னது, என்ன கட்டி போட்டிருக்கானா? எவன்டா அவன்? எவன்டா அவனா? சூப்பரா, நீ போட்டல்லே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், அவன் புள்ளேதான். என்னது விஸ்வாவா? என்னடா உளறீங்க? உளறாங்க, நல்லா உளறாங்க. இப்ப வருவா, நல்லா ஆப்பிடிப்போம். ஏய் விஸ்வா, வேணாம், பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. அவுத்துறா கையா. என்னடா பண்றான்? சார் வாயை திறந்துடாதீங்க. அவங்க அப்பாவை கொண்டு நீங்க தான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டான். உங்க மேல கொலை வெறியில இருக்கான். நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கு அவங்களுக்கு மரம் நட்டி விழுவும். அமைதியா இருங்க. போனா போது சீனியர் ஆஃபீஸர்னு உங்களை விட்டுருவேன். சொல்றதை கேளுங்க. எங்களை அடிக்கிறாங்க. முன்னாடியே சீனியர் ஆஃபீஸர் மாதிரி பேசுறேன்.
சாவச்சு போட்டு. மாப்பிள்ள சார் யூனிஃபார்மோட பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ட்ரெஸ்டன் பண்ணிடலாம். ஓகே மாப்பிள்ள, வாங்க சார். புது ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காரலாம். இரு மாப்பிள்ள, இது எப்படி? எத்தனை பொம்பளை வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திருப்பேன். இனிமே உன் வாழ்நாள் பூராவுமே இதை போட்டுக்கிட்டா நீ திரியணும். மரவட்ட, உனக்குன்னே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. அப்படியே 2ஆம் உலக அனுஷ்கா மாதிரியே இருக்கடா. இனிமே 2 பேரும் எங்கே போனாலும் இதை போட்டுக்கிட்டு தான் போறீங்க. குத்துனே. வாங்க சார், வாங்க, சும்மா வாங்க. அப்பா டேய் டேய் என்னடா டேய் அப்பா இது நீங்கள் பெத்த புள்ள சார். அடையாளம் தெரியல, கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு பாருங்க. டேய் ஓவரா போறீங்கடா. போட்டுங்க. போட முடியாதா? நீங்கள் இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வர மாட்டீங்க. இன்னைக்கு இவன் மண்டே உடச்சாட்ட சரி. இருடா. அப்போ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கங்க. ஏ மாப்பிள்ள சொல்கிறா. சார், டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் அடின்னு சொல்கிறாங்கல்ல, அது இது வரைக்கும் நாங்கள் 2 பேருமே பார்த்தது கிடையாது. போலீஸ் அடி என்னங்கிறத எங்களுக்கு காமிக்கிறீங்க. நான் என் பிள்ளைய போடா. ஐயா மாப்பிள, இவர் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாரா? இன்னைக்கு இவன் டேய் டேய் நில்டா டேய். எல்லாம் ஒன்னாலதான்டா நாயே. சொல்ல கேட்காம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்க நாயே. இவனுக்கு முன்னாடிலாம் அசிங்கப்பட செஞ்சடா. நீ வந்து இங்க மாட்டி ஏடா என்னையும் பிரச்சனை மாட்டான். என்னடா மொல்ல வலிச்சிட போகுது. மாப்பிள, இப்போ அப்பனுக்கு மகனுக்கு போலீஸ் அடி என்னங்கிறத நீ போய் காமிடா. அக்கா. கௌதம் என்னாச்சுப்பா? கௌதம் மாப்பிள, அந்த ஆள் அன் யூனிஃபார்மில் இருக்காரு. தூக்கி போட்டு துவச்சிரு. தப்புடா. ஏய் மரவட்ட, நான் புச்சக்கா போட்டு கொண்டு வந்துக்கிறானுங்கோ. டேய், போலீஸ்காரன் புது சட்டை வாங்கி கொடுத்தா அதுக்கு அர்த்தமே வேறடா. இந்த ஆள் மூஞ்சியை பாரு, பேயறிஞ்ச மாதிரி இருக்கு பாரு. டியூட்டிக்கு போய் கைது போட்டு வந்துடுறேன் சார். இப்போ எதுக்குடா என்ன கட்டி போட்டிருக்கீங்க? சார் ப்ளீஸ் பொத்திக்கிட்டு உட்காருங்க. புரியலடா. டேய், என்னடா புதுசாக கவரோட வரான்? நம்மளுக்கு புது சட்டை வாங்கிட்டுக்கண்ணா, தர்ற கலப்புதாடா. எங்கள் அப்பாவை போட்டு தள்ளினீங்களே, இப்போ விளக்கேற்றி மாலை போட்டு பூஜை பண்ணுங்க. வாங்க வரேன் சார். இப்படி ஒரு சனியில் பெற்று வச்சு நம்ம தெரிஞ்சிருந்தா உன் பக்கத்தில் நாங்கள் வந்துக்க மாட்டோம்ப்பா. இது எங்களுக்கு தெரியலப்பா, இது எங்களுக்கு தேவை தான். ஏய், ஏன்டா எங்கள் அப்பாவை கொன்னீங்க? தம்பி, நாங்கள் கொல்லப்பா, அவர் தான்ப்பா செய்ய சொன்னார். அவர் சொன்னா உனக்கு அறிவு இல்லை, உம்புத்தி எங்கே போச்சு? தம்பி, அவர் தான் கொல்ல சொல்லி எங்களை. அதை பற்றிலாம் நீ பேசாத. எங்கள் அப்பாவை ஏன் கொன்னீங்க அதை பற்றி மட்டுமே பேசு. சொல்லு. சின்ன வயசில் மாணிக்கம்னு ஒரு ஸ்கூல் வாத்தியார் இருந்தார். அவருக்கு நானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏதாவது தப்பு பண்ணணும்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி பெரம்பு எடுத்து பின்னிடுவார். அவர் பேரை வச்சுக்கிட்டு எப்படிடா இந்த தப்பை பண்ண. ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்க மாட்டியாரா நீங்க? மாப்பிள, அந்த பெரம்பைங்க கூட அவன் அடிச்சா நீங்க ஆடுறீங்க, அண்ணன் அடிச்சா தம்பி வலிக்குதா? நல்லா சைக்கிள் திருடிங்க மாதிரி இருந்துக்கிட்டு கொலை பண்ணிக்கிறாங்க. கொலை பேத்து பிடிக்கும் பேத்து. டேய், பிக்க ஒழுங்க மாட்டா. டேய், மொட்டை பாசியா? ஆண்டா மாப்பிள்ள, பாவண்டா. என்ன என்ன எங்கள் அப்பாவை கொன்னீங்க? இந்த இம்சிக்கெல்லாம் காரணம் ஏசிதான்.
இவனா சார் 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 ஐயோ. சார் உங்க அப்பா செத்தது நீங்க அழுதுருப்பீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது சார். ஆனா உங்க அப்பாவை ஏன்டா கொன்னோன்னு நினைச்சு 3 மாசம் அழுதுட்டு இருக்கேன் சார். எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தேன், இப்ப தவிடு பொடி ஆயிட்டேன் சார். எங்களை விட்டுருங்க சார். சார் இனிமே அடிவார தம்பி உடம்புல இல்லை சார். மரவட்ட சேட்டை பண்ணாம ஒழுக்கமா நல்லபடியா இருக்கணும்ப்பா. என்ன சார் லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுறோம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய் தம்பி, திரும்ப கோரோட வராங்க. ஒரு வேளை அவங்க அம்மா போட்டோ மாட்டி விளக்கத்தி கும்பிட சொல்லுவாங்களா? சார் ஆனா அவனுங்க சல்யூட் ஏசி டாக்டர் பண்ணதை பார்த்தா இந்த வழியில வர கிளிகிழிப்பு தானா. டேய் சனினா பேசி கீசி தொலைச்சிடாதடா. அது வேற அந்த இம்சை வந்து தொல்லை கொடுத்துட போறான்டா உன்னைய. டே மொட்டை பாசே, அங்க என்னடா குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? இல்லப்பா என்ன எங்களை கிண்டல் பண்ணிக்கிறீங்களா? இல்ல தம்பி. பிச்சு பிடுவேன் பிச்சு. சார் உங்களுக்காக ஸ்பெஷலாக எறா செட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன், வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேணாம்டா. ஓ ரோசை வேற வருதா உங்களுக்கு? வேணாம் சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவன் உங்கள் மேலே குல வெறியில் இருக்கான். தயவு செய்து அமைதியாக வந்து சாப்பிடுங்க. அண்ணே வாங்கண்ணே சாப்பிட்லாம். வேண்டாம் தம்பி. அண்ணே சாப்பிடும்போது நான் எப்பவுமே யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேனே. வாங்கண்ணே. யாரு நீ ரொம்ப நல்லவன் தான்டா. உன் வள்ளல் எனக்கு தானே தெரியும். சார் உட்கார உட்கார, இவனுங்களோட உட்கார வைக்கிறீங்க. வேணும்னா ஒப்பாமா கூட உட்காந்து சாப்பிட்றீங்களா? உட்காந்து சாப்பிடுங்க சார், பிறப்பாவே இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காந்து ஜாலியாக சாப்பிடுங்க சார். அண்ணே பிரித்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணே. சாப்பாட்டில் விஷம் வச்சிருப்பேன்னு பயப்படுறீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு தெரியும் தம்பி எனக்கு. ஆனா ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி ஊற்றி கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா செத்துருவோம்பா. என்னது? இல்லப்பா சாப்பிட்றப்பா சாப்பிட்றப்பா. அது அண்ணே இந்த மாதிரி ஒன்றா எங்கள் அப்பா கூட உட்காந்து நான் சாப்பிட்டதே இல்லைண்ணே. நீங்கள் சாப்பிடுங்க. ஆரம்பிச்சுட்டான்டா. எங்கள் அப்பாவை நீங்கள் கொல்லும் போது வழியில் ரொம்ப அழுதாராண்ணே. சரி நீங்கள் சாப்பிடுங்க. இன்னைக்கு பிரியாணியை தின்ன மாதிரி தான். சாப்பிடுங்க சார். ஏன் சார் உங்கள் புள்ளிக்கு எனக்கு இருந்த பிரச்சனை இல்லை, அநேகமாக எங்கள் அப்பாவை கொண்டுட்டீங்களே சார். கொடுங்க சார், சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்க. ஏ மாப்பிள்ள எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டு என்கிட்டயே சோத்தை வாங்கி திக்கிற அளவுக்கு எச்ச கிடையாது பாருங்க. சத்தியமா இருக்கவே இல்லைண்ணா. ஒரு பருக்க வச்சா கூட எங்கள் அப்பா என்னை பெரம்பு எடுத்து விடுன்னு விடுத்துருவார். சார் வாங்க சார். டேய் கடைசியா மேட்டுக்கு வந்துட்டோம். என்ன பண்றது? உங்ககிட்ட திரும்ப நம்ம என்ன சண்டையா போட முடியும்? உண்மையெல்லாம் ஒத்துக்கலாம்டா இப்போ. மொட்டை பாஸ், இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா? தம்பி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாங்கள் பண்ண தப்பு, அவரு பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒன்று விடாம சொல்லிடுறோமா நாங்கள். வெரி குட். நான் சொல்ல வந்தெல்லாம் சொதப்பாமல் சொன்ன பார்த்தியா? மொட்டை நீ பொழைச்சிக்கோடா. உங்களுக்கு 30 நிமிஷம் டைமு. எல்லா உண்மையை சொல்லிவிட்டு 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு நடக்கிறதே வேற. நண்பா கடைசி வரைக்கும் என்னையும் திங்க வேணாம். சார் நிமிந்து பாருங்க சார். சார் எங்கள் அப்பா கூட 3 அக்யூஸ்ட் இப்போ என் கஷ்டத்தில் தான் சார் இருக்காங்க. அவங்க வாக்குமூலம் இதில் இருக்குது சார். பார்த்துட்டு கொடுங்க சார், நான் வெளில வெயிட் பண்ணுறேன் சார். குட் விஷ்வா. நீ அன்றைக்கி எமோஷ்னலாக ஏதோ கோவத்தில் பேசுகிறேன்னு நினச்சேன். ஆனால் சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. நான் ஒரு பொறுப்பான ஆளுக்கு தான் வேலை கொடுத்துருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? இப்போ கூட அவனுங்களை அடித்து சாவடிக்கிற அளவுக்கு வெறி இருக்குது சார். உனச்சும் ஒரு நாள் தான் சார் எங்கள் அப்பா சாவடித்தான். ஆனால் நான் அவரை புரிஞ்சுக்காம 15 வருஷம் தினமும் சாவடிச்சேன் சார்.
அவங்கள பழிவாங்கிற தகுதி எனக்கு கிடையாது சார். நீங்கள் தான் சார் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அதிகாரம் கெட்டதுக்கு எதிராக இருக்கணும். உன்ன மாதிரி கெட்டவன் கிட்ட இருந்தா சிஸ்டமே தப்பாயிரியா. போலீஸ் பப்ளிக் சர்வீஸ்ல இருந்தாலும் மெஜாரிட்டியான பப்ளிக்கு நம்ம பிடிக்காமே போயிடுறோம். அது காரணம் முன்ன மாதிரி ஆளுங்களா இருக்கையா. யோ, நீ மட்டும் தப்பு பண்றது இல்லாம உன் சுயநலத்துக்காக உன் கூட இருக்கணும் தப்பு பண்ண வைக்கிறிய. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த கெட்டவங்களோட சேர்ந்து நீ 1000 பண்ணு, என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா கூடயே இருந்த ஒரு நல்ல நேர்மையான போலீஸ்காரனை சுயநலத்துக்காக அழிச்சியே, உன்னால இங்கே போட்டல என்னடா எனக்கு ஒரு பய கேட்க முடியாது. ஆனா இந்த மாதிரி எத்தனை பேர் ஆயிடுச்சுன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணியா? ஓகே சார். இந்த ஃபேக் என்கவுண்டர்ல இவன் கூட யார் யார் இருந்தாங்களோ ஒருத்த விடாம அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவர் மகனையும் முன்னாடி தான் கட்டி போட்டிருக்கான், அவனையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருங்க. என்னடா பிஸே கொல்றானுங்க இவனுங்களா? ஏய், பேசாம வர மாட்டே, போடா. குட் ஜாப். சார், ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்கான் சார். என்கொயரி முடிஞ்ச உடனே சார். மாணிக்கத்தையும் ஏசியும் போட்டு தள்ளிடுங்க. சார். கேங் வாரில் செத்துட்டாங்கன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். இவனால டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் தான், சார். எந்த யூஸுமே இல்லை. சரிங்க சார். சார், நம்ம விஸ்வாவுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கொடுத்துடலாமா சார்? அவன் டியூட்டி தானே செஞ்சான். டிபார்ட்மெண்ட்டில் இவன மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க. தமிழக அரசு விருதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ப்ரொமோஷன்லாம் சார். சினிமாவில் மட்டும்தான். ஓகே சார்.